என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட எசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். உங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜீனி அந்த படத்தோட சாங் வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். அதை பார்க்கலாமா? ஏஆர் ரகுமான் அப்படியா? ஏன் மேல பாக்குறாங்க? கண்ட்ரோல் பண்றாரா? ஆமா, அத சிரிக்க சொல்றாரு. சிரிக்கிறேன். ஆமா, இப்போ இவர் தான் ஜீனியா? ஆங்கிள் வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. அது அரபிக் அந்த ஸ்டைல்ல இருக்கு மியூசிக். ஓ, பாட்டுக்காகவா இல்ல படம்புலயே இப்படிதான் வரும்? அப்படிதான் நினைக்கிறேன். இதுதான் நல்லா இருக்கு. ஓ, இந்த பத்தியா? நீங்க தெலுங்கு சைடு, அவங்க மலையாளம் சைடு. இங்க ஒரு சொல்றேன். ஓ, மாட்டிக்கிட்டாங்களா? விருப்பம் ஆடுறாங்களா? கண்ட்ரோல் பண்ணி ஆடுற மாதிரிதான் இருக்கு. ஒரு கை ஆடுறாங்க. இந்த பப்பத்தை இது பண்ற மாதிரி இருக்கு. லைனே அப்படிதான் இருக்கு.
இந்த ஐயோ ஜீனி சூப்பர், நல்லா இருந்துச்சு பாட்டு. அதான் மியூசிக்கும் செமையா இருந்துச்சு. ஏஆர் ரகுமான் மியூசிக் பேர் போலாம் தெரிஞ்சிருக்காது, ஏன்னா வித்தியாசமா இருந்துச்சு. அந்த அரபிக் ஸ்டைல்லே போட்டிருக்காங்க. பாட்டுமே நல்லா இருக்கு கேட்க கேட்க எனக்கு தெரிஞ்சு. டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் அது கையிலே ஆமா ஆமா ஆமா. அதான் அந்த லிரிக்ஸே பாத்தீங்கன்னா இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க கதற ஒரு பாட்டா தான் இருக்காது. அது லைன்லாம் கரெக்டா உன்னிப்பா கேட்டதான் புரியுது. அவங்க வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க, இவரு கண்ட்ரோல் பண்றது அப்படிதான் இருக்கு அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஆமா, ஜீனியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதான் நாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரீஸும் அதே தான் பார்த்துட்டு இருக்கோம். அதான் கரெக்டா அந்த பாட்டு அதே மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஜெயம் ரவிக்கு இது வந்து சூப்பரா இருக்கு. ஆமா, பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்